அடுக்கடுக்கா போய் சொல்ற. அதுங்க வந்தா மாயா செத்தா. ஐயோ, இத பாருமா மாயா, நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா மாயா. செல்வி இங்க எங்க கூட தான் இருக்கா. மாயா என்னாச்சு? என்னடி அழற? செல்வி செத்துட்டாளா? பாடி கிட்டி கிடைச்சிச்சா? செல்வி அவங்க வீட்ல தான் இருக்காளா? லூசு, நீ வாயை திறந்தா கொன்னுடுவ. அமைதியா இரு. இப்ப என்ன மாயா பண்றது? பேசாத. மாயா இருக்கேன் பாட்டி. என்ன சொன்னீங்க? செல்வி அங்க இருக்காளா? ஆமாம்மா, செல்வி அவளே வீட்டுக்கு வந்துட்டா. எப்படி எப்படி வந்தா? நீ ஒண்ணு பதறாதம்மா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. நல்லபடியா அவ எங்க கூட தான் இருக்கா. செல்வி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கால? அது போதும். எனக்கு புரியுது மாயா, புரியுது. நாங்க எல்லாரும் உன்னை தப்பா நினைச்சிட போறோம்னு தானே பயப்படுற. நீ அவ மேல காட்டுற அன்பும் அக்கறையும் நீ எங்களுக்கு சொல்லணுமா? அவ போன வாட்டியும் இதே மாதிரி தான் எங்களை தேடி ஓடி வந்துட்டா. உன்னை புரிஞ்சுக்காம நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டோம். எங்க செல்வி பாவம்மா, புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்ணு. கல்யாணம் வேற ஆயிடுச்சு. அவ நியாயமா புகுந்து வீட்டுல தாமா இருக்கணும். பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா நாங்க என்னம்மா பண்றது? பாட்டி அழுவாதீங்க பாட்டி. நேத்து வரைக்கும் அவ எங்க கூட தான் இருந்தா. இங்க இருந்து அவ எப்படி போனானே தெரியல. இத நாங்க சொன்னா உங்க மனசு தாங்காதுன்னு தான் நாங்க எதுவுமே சொல்லல. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இன்னும் அரை மணி நேரத்துல நாங்க எல்லாரும் அங்க வரோம். செல்விய நானே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இனிமே அவ கூடவே இருக்க மாதிரி 2 வேலைக்காரங்களை போட்டு செக்யூரிட்டிஸை இன்னும் டைட் பண்ணி அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அம்மாடி மாயா கண்ணு, உனக்கு நாங்க ரொம்ப பாரத்தை கொடுக்கறோமா? ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க பாட்டி. செல்வி என் கூட பிறந்த அக்கா மாதிரி. அவ எப்படி பாட்டி எனக்கு பாரமாவா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே அங்க வரேன். சரியா? சரிம்மா, வாங்க. கிளம்பு கிளம்பு. எங்கடி? பரலோகத்துக்கு. லூசு லூசு, செல்வி வீட்டுக்கு தான். மாயா அவசரப்படாத. ஒருவேளை செல்வி அவங்க கிட்ட காணாம போயிட்டேன், கடத்திட்டாங்க, அது இதுன்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருந்தானா என்ன பண்றது? அந்த கிழவி என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நாக்கு இல்ல, தேல் கொடுக்க. கொஞ்சம் சந்தேகம் வந்திருந்தாலும் போன்லயே அவ என்ன கடிச்சு கொதறி இருப்பா. சென்டிமெண்டா பேசி எனக்கு நன்றி சொல்றதெல்லாம் பார்த்தா செல்வி இது வரைக்கும் நம்மள பத்தி எதுவும் பேசலன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை பேசியிருந்தா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல சந்தியா. பிரச்சனையை சந்திக்கிறது தான் வாழ்க்கை. என் சந்தோஷ்காக நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கேன். வாங்க போலாம். மாயா, அறிவு வண்டி எடு. அண்ணே இதோ போயிட்டு வந்துடுறேன். வா சந்தியா. மாமாக்கு அப்படியே சூடா ஒரு காப்பி எடுத்துட்டு வா. ஏன் தெரியுமாப்ல? மாமா என்ன மாமா தூங்கும் போது எழுப்புற? என்ன வேணும் உனக்கு? அது எப்படி மாப்ள இவ்வளவு அடி வாங்கி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி கெத்தா தூக்குற? மாப்ள அந்த பண்ணி வாயினு கொரில குரங்கு இங்க இல்ல மாப்ள. வா மாப்ள ஓடி போயிடலாம். மாமா 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 எஸ் இல்ல மாமா மாமா இப்பயே போறது துணி மாப்ள கையில சீக்கிரம் வரலாம் மாமா. நான் எடுத்துட்டு மாப்ள. கிளம்பு மாமா கிளம்பு கிளம்பு. என்னடா தப்பிக்க பாக்குறீங்களா? என்னடா இதெல்லாம்? ட்ரெஸ்ஸுங்கண்ணா. செருப்புங்கயா. போடுங்கடா கீழே. உங்களை எல்லாம் தோலை உரிச்சாதான்டா சரியா வரும். வரதுக்குள்ள ஓடவா பாக்குறீங்க? நான் அடிச்சா நீ செத்துருவடா. ஏன்டா திருட்டு பண்ணி என்னையே அடிப்பியா நீ? நேத்து ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணீங்க, இன்னைக்கு இன்னொரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணலாம் பாக்குறீங்களா? இதே குழப்பாதான் இருக்கீங்களா?
ஐயா, ஐயா, அடிக்காதீங்க. ஐயா, ஐயா, ஐயா. அடிக்கிற அடியில இனிமேல் எந்த பொண்ணையும் நீ திரும்பி கையில, பார்க்காதடா. டேய், கையில, கையில அப்பாம்மா. ஐயா, 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 ஐயா. முன்னாடி கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க நீ சார் ட்ரவுசர் போட்டு ஆம்பளதா ஐயா. என் கஷ்டம் உனக்கு புரியலையா? பெத்த பொண்ணு முன்னாடி பேண்ட் சட்டையை போட்டுக்கிறையா? தயவு செய்து கொடுத்துறியா? ஐயா, ஐயா, ஐயா. சார் போதும் சார் எடுத்து போடுறா. தேங்க்யூ சார் ரொம்ப நன்றியா. சீக்கிரம் போடுங்கடா. மாமா கூடுவோமா கையில, இங்க பாருமா. கையில, கையில. என்ன அப்பா குரல் மாதிரி இருக்கு? அப்பாவை பாருடா. இங்கடா, இங்க. மாமா வருது மாமா வாமா, வாமா, வாமா. அம்மா கையில, உங்க அப்பாவை திருடுன்னு நினைச்சு இவன் புடிச்சிட்டாமா. உங்க அப்பா பெரிய போலீஸ் ஆபீசர், நீ இவங்கிட்ட சொல்லுமா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பாண்டிச்சேரிக்கு கப்பல்ல ஏமா வருவாங்க? ஈசியர் வழியா தான் போந்தோம். மத்த டீடைல் அப்புறம் கேட்டுக்கலாமா? இவன் முன்னாடி அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. மாமா நெருப்பு மாதிரி பாருங்களே மாமா வீட்டுக்கு போனா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிரும் போல இது சார், இது என் புருஷனும் என் அப்பாவும் தான். தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. பாத்தீங்களா, என் பொண்ணே சொல்லிருச்சு. அந்த பொண்ணுக்காக உங்களை விடுறேன்டா. போய் தொலைங்கடா. வா மாப்பிள்ள, போயிடலாம். மாமா வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது மாமா இங்கே பாண்டிச்சேரினா வாடகை எடுத்து தங்கிக்கலாம் மாமா மாப்பிள்ள, உன் பொண்டாட்டி எவ்வளவோ பரவாயில்ல மாப்பிள்ள. என் பொண்டாட்டி தெரு தெருவா நாய் மாதிரி விரட்டி விரட்டி அடிப்பா மாப்பிள்ள. மாப்பிள்ள, மாமா மாப்பிள்ள. மாமா அடிப்பட்ட இடத்துல அக்காட்ட சொல்லி உப்பு ஒத்தனை கொடுக்கணும் மாமா உங்க அக்கா அடிக்கும் போது நான் வேற ஒரு ஒத்துடு கொடுப்பேன். வா, அந்த ஐடியாவை சொல்றேன். வேற ஒரு ஐடியாவா? ஆமா, சங்கி மங்கி ஐடியா. மாயா, அவங்க எவ்வளோ பேசினாலும் நீ அவசரப்பட்டு கோவப்படுறாத. நாசுக்கா பேசி செல்வியை மட்டும் வீட்டுக்கு கூட்டின்னு வர வழியை பாரு. ஓகே. நீ வா அறிவு. நீங்க போங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பாத்து 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 இரு. ஏ குமார், அக்காவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாடா. ஏய் சீக்கிரம் வா. குடிமா. இந்தா, குடி தண்ணி குடி. மாயா கண்ணு, வாமா உள்ள. என்ன வாசல்ல நின்னுட்டு இருக்க? உள்ள வாங்க சமந்திமா, வாங்க உள்ள. நில்லுங்க. ஏய், என்ன அடிக்கிற? என்னடி இப்ப ஏன் அவள அடிச்சா? மூணு பேரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க. போன்றல. என்னம்மா வாசல்ல நிக்கிற? உள்ள வா. வாங்க சம்பந்தி. வாங்க. வாமா. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உட்காருங்க. ஏய், பக்கத்து கடையில போய் கலர் வாங்கிட்டு வா. கலரா? அப்படின்னா? கலர்னா கலரா இருக்கிற ஜூஸ் ஆண்டி கையிலேயே செய்வாங்க. ஐயே, கையிலேயே செய்வாங்களா? வேணாம் தம்பி, நீ இங்கே இரு. நான் துடிச்சே போயிட்டேமா. நைட்டு கூட என் வீட்டுக்குள்ள தான் இருந்தா. நைட்டு நான் தூங்கும் போது இவ எங்கேயாவது போயிடுவாளோ, இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்திலேயே நான் தூங்குறதே இல்ல. ஆமாமா,
4 செக்யூரிட்டி 10 வேலைக்காரங்க இவங்களெல்லாம் தாண்டி அவ எப்படி போனானே தெரியல. செல்வி நீ எப்படி போன? அப்படியா? செல்வி அக்கா எங்க வீட்ல இருக்கும்போது வெளியே போவாதே, உங்க வீட்ல மட்டும் எப்படி போச்சு? அதுவாட கண்ணா, செல்வி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு எந்த ஞாபகமுமே இல்ல. நீ 100 மார்க்குக்கு 10 மார்க் வாங்குவல்ல, அதே மாதிரிதான் செல்வி அக்காவுக்கு 100ல 4-5 விஷயம் தான் ஞாபகம் இருக்கும். இது அவங்க பிறந்து வளர்ந்த வீடு இல்லையா, அதான் இந்த வீடு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப இங்கேயே ஓடி வந்துடுறாங்க. அப்பனா இங்கே இருக்கட்டும், எதுக்கு அங்க இருக்கணும்? டேய் பெரியவங்க பேசிக்கிறீங்க, குறுக்க பேசுற. போ, பரீட்சைக்கு 10 நாள் தானே இருக்கு, போய் படிப்பா போ. செல்வி எங்க போயிட்ட செல்வி? நீ காணோன்ன உடனே நான் துடிச்சே போயிட்டேன். உனக்காக தானே நான் வீடு ஃபுல்லா கேமராலாம் வச்சிருக்கேன். உனக்கு நம்ம வீட்ல என்ன இல்ல செல்வி? உனக்கு என்ன வேணும் செல்வி? எதுக்கு இப்படி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போன? இது சந்தோஷ்க்கு தெரிஞ்சா என்ன எவ்வளவு தப்பா நினைச்சுப்பான் தெரியுமா? நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கலன்னு தானே நினைப்பான். ஏன் செல்வி இப்படி எல்லாம் பண்ற? அக்கா, நானாவது வாழ்க்கை சந்தர்ப்பத்தால வெளியானேன். உங்க பொண்ணு பிறந்ததுல இருந்தே ஃப்ராடா இருப்ப போல இருக்கு. என் பொண்ணு அவங்க அப்பா மாதிரி. ஐயோ மயக்கண்ணு, அழாதம்மா. என் பொண்ணு அப்படி ஆயிட்டா. எல்லாம் விதியோட விளையாட்டுமா. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? எங்க வீட்ல இருந்து அவ ஓடி போயிருந்தா கூட நாங்களும் உன் நிலைமையில தாம்மா இருந்திருப்போம். அதெல்லாம் விடுமா. அதான் நம்ம செல்வி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாலம்மா. மாயா, உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பொம்பளைக்கு ஏதாவது சந்தேகம் வந்துருச்சா? இவ்ளோ கேள்வியெல்லாம் நோண்டுது. சொல்லுங்கம்மா. இல்ல, செல்விக்கு எங்க வீடுதான் ஞாபகம் இருக்குன்னா அப்ப அவ இங்கே இருக்கட்டுமே. இப்பதான் அவன் என் கையில கிடைச்சிருக்கா. தலைவலி தீந்துருன்னு பார்த்தா கையில கிடைச்ச வெண்ணைய இங்கே விட்டு போக சொல்றாங்க. ஆமாம்மா, இவ இங்கே இருக்கட்டுமே. மாயாமா வீட்டுக்கு நான் போறேன். செல்வி, அம்மாடி, ஏண்டா? ஏன் செல்வி கண்ணு அப்படி சொல்ற? இது நம்ம வீடுடா. கொஞ்ச நாள் நீங்க இருந்துட்டு போயம்மா. இல்ல, மாயாமா தான் என்ன நல்லா பாத்துக்கறாங்க. நான் அங்கே போறேன். அம்மா, செல்வி எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு. இந்த வீட்டில் அது பிறந்ததுலேருந்து எல்லாமே அதோட இஷ்டம்தான். அதனால தான் அது தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். செல்வி கண்ணு, உனக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ அங்கே இருமா. அங்கிள், நீங்க அழுவாதீங்க. செல்வி நிச்சயமா நான் சொல்றத கேப்பா. ஒரு நிமிஷம் நான் செல்வி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் அவளுக்கு உங்க வீட்டு ஞாபகம் வரும். மீதி நேரம்லாம் அவ எங்க கூட தான் இருக்கா இல்லையா? அதனாலதான் அவ எங்க கூட மட்டும்தான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவா. நான் நிச்சயம் அவளுக்கு எடுத்து சொல்றேன். அவளுக்கு கண்டிப்பா புரியும். என் கூட வா செல்வி. போ. அக்கா, உங்க பொண்ணு ஜில்லா கேடிக்கா. என்ன ஒரு குள்ளநாரி புத்தி. அவ என் பொண்ணாச்சேடி. சார், நீங்கள் அங்கெல்லாம் வர வேணாம் சார். ரூம்லேயே வெயிட் பண்ணுங்க. மசாஜ் கேர்ள்ஸ் இங்கே வந்துடுவாங்க. லிங்கம், நீ ஒரு சிங்கையா? அது எப்படியா பார்ல இருக்க பாப்பாக்கெல்லாம் இங்க வர வச்ச? சார், நீங்கள் யாரு சார்? உங்கள் பேரை சொன்னாலே எல்லாம் தானாக நடக்குது சார். சார், அப்புறம் நான் சொன்னது கொஞ்சம் மறந்துடாதீங்க. சான்ஸ் தானே. அடுத்தது பாகுபலி 3 எடுக்க போறோம். அதுல பிரபாஸுக்கு பதிலா உன்னைவே ஹீரோவா போட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன் சார். வேற என்ன சார் வேணும்? நான் எப்பவுமே 1 டைம் 1 ஒர்க் தான். இது முடியட்டும், அடுத்தது என்ன நானே சொல்றேன். என்ஜாய் சார். ஐயோ மாப்ள, ரூம் கதவை சாத்திட்டு நம்ம சொர்க்க கதவை திறந்துட்டு போறோம் மாப்ள. மாமா, வர்ற பொண்ணுகிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்துக்கோ, புரியுதா? என்ன மாப்ள புரியாம பேசுற?
டீசெண்டா நடந்துக்கிறதுக்கு இது என்ன குருஜி ஆசிரமமா? குஜால் பண்ற இடம் மாப்ள. யோ உன் வயசு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏன் மாப்ள 60 வயசுல சூப்பர் ஸ்டார் லவ் பண்றாரு, உலக நாயகன் டான்ஸ் ஆடுறாரு. அவங்க ரேஞ்சுக்கு என்னால போக முடியலனாலும் ஏதோ எனக்கு கிடைக்கிற காசை வச்சு பூ புஷ்பம் போக மீதி இருக்க காசுல அப்பப்ப இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கு செலவு பண்றேன். அது உனக்கு பொறுக்கலையா? பொறுக்கவும் இல்ல, சுத்தமா புடியும் இல்ல. நீ அக்காவுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்றக்காக நான் உன் கூடயே இருக்கேன். பேசாம இவனை ஊர்லயே விட்டு வந்திருக்கலாமோ? மாமா உன் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. மாமா மறுபடியும் சொல்றேன், உன் அயோக்கித்தனமான மைண்ட் வாய்ஸ் என் காதுல கேக்குது. நீ மட்டும் அந்த பொண்ணு வந்தோன்னா அடகி வாய்ஸ்லாம் வச்சுக்கோயேன், எல்லாத்தையும் அப்படியே அக்காட்ட சொல்லிடுவேன் சொல்லிட்டேன். இப்ப புரியுது கையில் ஏன் உங்களோட சேர மாட்டேங்கிறான்னு. ஊருக்கு போனோன்னா முத வேலையா லேகியா வாங்கி கொடுக்கணும். என்ன 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 சொன்ன? அது ஒண்ணும் இல்ல மாப்ள. What massage you want, sir? பாடி மசாஜ் ஆர் ஸ்டீம் மசாஜ்? மாமா என்ன மாமா இது? ஐயோ மாப்ள, சொர்க்கமே வாயை திறந்து பேசுற மாதிரி இருக்கு மாப்ள. I want to all my baby. மாமா சொன்னதை மந்திராத சொல்லிட்டேன். மாப்ள மசாஜ் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம்னு தான் அவளுக்கிட்ட இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு போய் கோவப்படுறேன். ஆர் யூ ஸ்டீம் சார்? என்ன மாமா சொல்லுது? என்ன சொல்றாளே கர்மா? எண்ணெயை போட்டு நீ விடவா, தண்ணியை போட்டு தடையோடவான்னு கேட்கறாளுங்க மாப்ள. Sir, there's also a star massage. ஐயோ என்ன மாமா என்னாச்சு, நெஞ்சு வலிக்குதா? இல்ல மாப்ள. அப்புறம் என்ன வலிக்குது? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஆனந்த கண்ணீர் மாதிரி இது ஆனந்த அலறல் மாப்ள. அவளை சொல்றதை கேட்டா நீயே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அலறுவ. மசாஜ்ல குத்து மசாஜ்னு ஒண்ணு இருக்கான். உள்ளங்கைய குவிச்சு வச்சு வலிக்கிற இடத்துல குத்து குத்துன்னு குத்துவாளுங்களாம். மாமா மாப்ள என் பொறுமைக்கு எல்லாம் உண்டு மாப்ள, இம்சை பண்ணாத மாப்ள. எனக்கு இலகுன மனசு மாப்ள. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துக்கு நான் உன் மாமனும் இல்ல, நீ என் மாப்பிளையும் இல்ல, புரியுதா? என்னை விட்டுரு பேபி. பேபி வேற என்னெல்லாம் மசாஜ் இருக்கு பேபி? Everything, sir. All types of massages. இப்ப என்ன மாமா சொல்றா? வகை வகையா பண்ணுவேன்னு சொல்றாளுங்க மாப்ள. பேபி ஐ யூ டு எவ்ரிதிங். What? நோ பேபி, சும்மா. மாப்ள கோவத்துல அவ முகம் எப்படி சவுக்குது பாரு. லட்டுக்கு வாயும் மூக்கு வச்ச மாதிரி இல்ல. இதுக்கு மேல உங்க கூட பேசினா வேலையாவது. ஏமா தங்கச்சி? ஏமா மாச்ச? தங்கச்சி எங்க வந்து உறவு முறை கொண்டாடுற? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தா நோ சிஸ்டர் நோ பிரதர், ஒன்லி குட்டியும் புட்டியும் தான். மாமா நீ அப்படி எல்லாம் பேசுற? நான் எங்க பேசுறேன், நீ தான் என்னை பேச வைக்கிற. வர்ற கோவத்துக்கு நான் மட்டும் மப்டியில இல்லாம யூனிஃபார்ம்ல இருந்திருந்தேன், மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம லாக்கப்ல தள்ளி இருப்பேன். கோவப்படாத மாமா, கூல் கூல். பாப்பா நீ போடுவா தாப்பா. அண்ட் யூ பாப்பா ஸ்டார்ட் தி மியூசிக். முத்து மா, என்ன முத்து, எங்க போய் தொலைஞ்ச? எப்படி இங்க வந்த? இந்த வீட்டை உனக்கு யார் காட்டினா? மா, நம்ம ஏற்கனவே இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்ல. ஆமா. அவங்க என்ன துரத்துனாங்க. அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு நான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அவங்க இங்க எங்கேயோ தாமா என்ன துரத்திட்டு வந்தாங்க. இந்த வீட்டை வேற ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி தோணுச்சு. யதார்த்தமா தானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா வந்ததுல இருந்து போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் என்ன செல்வின்னு கூப்பிடுறாங்க. சரி முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ, அழறத நிறுத்து. நீ தொலைஞ்சது, திரும்ப வந்தது, இதெல்லாம் இந்த வீட்ல யார்கிட்டயாவது சொன்னியா? நான் ஏமா இவங்க கிட்ட சொல்ல போறேன்? இவங்க யார் எனக்கு? யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நான் ஏமா பேச போறேன்? இதோ பார், நல்லா யோசிச்சு சொல்லு. தெரியாம கூட நான் தொலைஞ்சு போனேன், மறந்து போனேன், தெருல எல்லாம் தெரிஞ்சேன்னு இந்த வீட்ல யார்கிட்டயும் உளறி வைக்கலல்ல? இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்கலையா? இல்லம்மா.
உன்னை நம்பலாமா? உங்களை நம்பி தானேம்மா நான் இருக்கேன். நீங்களே என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? தயவு செஞ்சு என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்கம்மா. எனக்கு பயமா இருக்குமா. இந்த அளவுக்கு அழுகுறா, இப்படி பயப்படுறா. தான் சொந்த வீட்லயே இருக்க பிடிக்காம நம்ம காலியே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரானா, கண்டிப்பா இவ நம்ம உருவாக்குன முத்துதான். நல்ல வேளை இவ கிடைச்சா நமக்கு ஒரு பெரிய தலைவலி விட்டுது. என் பிறந்த வீட்டுல எனக்கு என்னடி வேலை? என் புகுந்த வீட்டுக்கு வந்து இனிமே சுழுக்கெடுக்கிறது தான் வேலை. முத்து, மா போ. வா. மாயக்கண்ணு, செல்வி என்னம்மா சொன்னா? இங்கே இருக்கேன்னு சொன்னாலா? என்னம்மா சொல்லுச்சு? அங்கிள், அவ ட்ரீட்மெண்ட் மிஸ் பண்ணதுனால ரொம்ப தலை வலிக்குதுன்னு சொல்றா. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லைங்கிறா. இல்லையே, எங்ககிட்ட அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையேம்மா. இந்த கிழவி வாய் அடங்கவே அடங்காதா? சும்மா இருங்கக்கா. இல்ல பாட்டி, அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. சொல்ல போனா அவளுக்கு உங்களை அடையாளமே தெரியல. இப்படி பிரெயின் ஸ்ட்ரெயின் ஆனா பழைய மாதிரி மயக்க அடிச்சு விழுந்துருவா, வாந்தி வரும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நான் அவளை நிச்சயம் திருப்பி கொண்டு வந்துருவேன். ஆனா இப்ப கூட அவளுக்கு தலை சுத்துது. அத வெளியே சொல்ல பயப்படுறா. அவளுக்கு நான் உடனே ஸ்கேன் எடுக்கணும். அவளை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு உடனே ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. இதுக்கு மேலயும் லேட் பண்றது நல்லது இல்லம்மா. நடிடி நடி, உன்னால முடிஞ்ச வரைக்கும் நடி. ஆட்ட பொம்மை மடியிலே கட்டிட்டு போகணும்னு கெஞ்சிரியா? வரண்டி வர. நாடகம் ஆடுறீங்க, வீட்டுக்கு வந்து உங்களை வச்சுக்கிறேன்.